கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். இந்த புதிய நாளுக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், திரும்ப நம்மேல் இறங்குவார், திரும்ப நம்மேல் இறங்குவார். அந்த வார்த்தையை நீங்க ஒரு 10 ட்ரிப்பு சொல்லி பார்த்தீங்கன்னா போதும். திரும்ப 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 நம்ம மேல இறங்குறார். ஏன் இறங்குறார்? நம்ம இந்த பூமியில வாழ்றோம், நமக்காக சொந்த குமாரனை தந்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? நம்ம மேல மனதுருகிற தேவன், நம்ம மேல இரக்கமுள்ள தேவன், நம்மளை மன்னிக்கிறார். நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் நம்மளை மறுபடியும் சேர்த்துக் கொள்கிறார். இந்த நாளிலும் எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். திரும்ப நம்ம மேல இறங்குவார். நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? அப்பா, உங்க பிள்ளை வந்துட்டேன்ப்பா, என்னை சேர்த்து கொள்ளுங்கப்பா. நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, அதுல ஒரு முக்கியமான வேர்டு வருது, அக்கிரமங்களை அடக்கி. சில குடும்பத்துல சொல்லுவாங்க ரொம்ப தைரியசாலி அப்படிம்பாங்க. அந்த தைரியசாலி அடக்கியாச்சு அப்படின்னா, இவன் தான்ப்பா அடக்கிட்டான் அப்படிம்பாங்க. நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி அக்கிரமத்தை அடக்குறார். பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த புதிய நாளிலே நம்ம மேல இறங்குறாரு. நம்மள்ட்ட கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை அக்கிரம காரியங்கள் இருக்கோ, அக்கிரமமான காரியம் இருக்கோ, அது எல்லாவற்றையும் முதல்ல அடக்குறாரு. அப்போ ஒரு மனுஷனை எப்படி மீட்டெடுக்கிறாரு, எப்படி மன்னிக்கிறாரு, எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளை மீட்டெடுக்கிறாரு. நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் அடக்குறாரு. அடக்கிதான் நம்மளை மீட்டெடுக்கிறாரு. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அக்கிரமத்தெல்லாம் அடக்கிடுவாரு. கர்த்தர் பக்கம் நம்ம மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தாச்சுன்னா எல்லாமே ஆசீர்வாதம் தான். ஆனா சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டே இருப்பாங்க, இஷ்டம் போல போயிட்டே இருப்பாங்க. கிணத்துக்குள்ள கயிறை கட்டி உள்ள இறக்குவாங்க. அந்த கிணம் எவ்வளவு தூரம் ஆழமா இருக்கோ, அந்த ஆழம் உள்ள போற வரிய ஒரு 200 அடி 250 அடி அப்படிப்பாங்க. மேல இருந்து கயிறை லூஸ் விட்டுட்டே இருப்பாங்க. இவங்க பார்த்தா அப்படியே இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் தண்ணி வந்த உடனே கரெக்டா மெதுவா இறக்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள போனோடனே கரெக்டா பிடிச்சிருப்பாங்க. அடக்கி எந்த சூழ்நிலையை கர்த்தரை விட்டு தள்ளி போய் சில குடும்பத்துல அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லா குடும்பத்தையும் நம்ம சொல்ல முடியாது. சில குடும்பத்துல அக்கிரமத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் கர்த்தரை விட்டு வேதத்தை விட்டு விலகி போய் வாழ்ந்தோ துன்மார்க்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது என்னுடைய வாழ்க்கையில உண்டு. வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே எல்லா பாவத்துக்குள்ள ஒரு மனுஷன் சிக்கிடுவான். ஏன்னா பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் பைபிள் ரிசல்ட். ஒரு மனுஷன் தேவனை தேடலை அப்படின்னாலே அவன் கெட்டு போயிடுவான். கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே கெட்டு போயிடுவான். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? 24 மணி நேரம் பூமியில தான் வாழ்றோம், உலகத்துக்குள்ளதான் வாழ்றோம், எல்லாரும் போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், நம்ம கர்த்தருடைய ஜனம், நம்ம பரிசுத்தமான ஜனம்.
நம்ம ராஜா வீட்டு பிள்ளைகள், ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கி வச்சிருக்காரு. ஆனா நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு சின்ன காரியம் இருந்துச்சுன்னா அப்பா அடக்குவாரா? நம்மளே யோசித்து பார்க்கலாம். அப்பா அடக்கிடுவாரு. நான் ஒரு வீட்டுல வளர்றேன், அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிடுறேன். நான் வளரும்போது சில தீமைகள், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் போல அப்பா விட்டு தள்ளி போற சில காரியங்கள் இருக்கு. உடனே அப்பா கூப்பிடுவாரு, என்னடா என்ன பண்ற நீ? ஏன் இப்படி தப்பு பண்ற? இனிமேல் அந்த பக்கம் போனா அடி கிடைச்சிரும் பார்த்துக்க. ஒழுங்கா வீட்டுல இருக்கணும்னு, இனிமேல் சேட்டை பண்ணக்கூடாது, சரியா? வீட்டுல இருக்கணும் அப்படிம்பாங்க. நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நேரா சொல்லிடுவாரு, நீ இப்படி இப்படி பண்ற சரிபடாது, அப்புறம் அடிச்சு விடுவான் அப்படிம்பாரு. அதான் அப்பா. அப்ப அப்பானா செல்லமாவும் இருப்பாங்க, தப்பு பண்ணா அடிக்கவும் செய்வாங்க. ஆனா இப்போ கடைசி காலம் 2024, இப்ப பிள்ளைகள் நிறைய வீட்டுல செல்போனை கொடுத்து அவங்களாவே கெடுக்கிறாங்க. இப்ப அப்படிப்பட்ட காலமா இருக்கு. ஒரு பிள்ளை சின்ன வயசுல வளரும்போது அந்த பிள்ளைய ஒண்ணுமே சொல்லாம இஷ்டம் போல வளர்க்குறாங்க. அந்த பிள்ளை வாலிப பிள்ளை, அதுக்கப்புறம் திருமணம் முடிகிற வயசு வரும்போது யாரு பேச்சுமே கேட்க மாட்டேன். என்ன 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 என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது சின்ன வயசுல இருந்து இஷ்டம் போல வளர்த்து இஷ்டம் போல வளர்த்து இஷ்டம் போல வளர்த்து இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல போய் அந்த வாலிப பிள்ளையா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம், ஒரே செல்போன் 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் எப்படி பாக்குறாங்க? வீட்டுலதான் அம்மா அப்பா இருக்கிறாங்களே, எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அம்மாவுக்கு தெரியுது, என் பிள்ளை சொன்னா கேட்க மாட்டான், என் பையன் சொன்னா கேட்க மாட்டான். அப்பாவுக்கு தெரியும், இஷ்டம் போல போக ஆரம்பிச்சிட்டான், இனிமேலுமே அடங்க மாட்டான். ஒரு நாள் முடிவெடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுல பார்த்தா பெரிய மாற்றம் இருக்கு. அதே போல பரம தகப்பன் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். இறங்கும் போது என்ன செய்யறார் அப்படின்னா, நம்முடைய அக்கிரமங்களை தான் அடக்குறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கும், நீதியை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும், தேவனுக்கு பிரியமானபடி நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும், சத்தியத்தில் நடக்கணும், செம்மையான வழியில் நடக்கணும். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, உலகத்துல எல்லாருக்கும் சட்டம் அதுதான். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறாரு, நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறாரு. அதுக்கப்புறம் தேவன் எப்படி வாழ சொல்றாரோ அதே போல நம்ம வாழணும். அப்படி வாழும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கும் மகிமையும் நிறைந்த அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சிறு கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வேலி அடையப்படட்டும். உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தால் முத்திரை போட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. இந்த நாளில் ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உம்முடைய பாதபடியிலே காத்திருந்து ஜெபிக்கிற கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். பரிசுத்த அக்னினாலே அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க. சிலுவையில் சின்ன ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனீங்க ராஜா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்களுக்குள்ள அன்பின் அபிஷேகம் வேணும்ப்பா. பரிபூர்ணமான அன்பு வேணும்ப்பா. அப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியும்ப்பா. உண்மையா கிரியையிலே அன்பு கூற கடனும்ப்பா. அன்பு கூறணும்ப்பா. அந்த கிருபைகள் தாங்கப்பா. உங்களுடைய பாதபிள்ளை இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். பகலிலே மேக ஸ்தம்பமாவும் இருள் அக்னி ஸ்தம்பமாவும் எங்களோட நீங்க வரைய கிருபைக்காக நன்றிப்பா. என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்கப்பா. உணர்வுள்ள ஒரு இதயத்தை தாங்கப்பா. உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. காண்டாமிருத்தது பிறனை தாங்கிறாங்க. கலைகளை போல சற்று விரித்து எழும்ப வேண்டும். கத்த கிருபை செய்யுங்க. ரட்சிப்பின் வஸ்து தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. என்னுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தம் மாறட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று தேசப்படி குமாருடைய ஆவினால் நிரப்பி ஆசிரியங்க. இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாற வேண்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க. கொழுந்து விட்டுடைய அக்னி எங்களை உள்ளத்துல பட்டு விட்டு கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா.
எங்கள் இதயத்துக்குள்ள நீங்கள் வாசம் பண்ணணும்ப்பா. மாம்ச சிந்தையை மேற்கொள்ள கிருபை தாங்க, இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்க. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அளிக்கப்படட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ பிதாவின் சித்தம் நிறைவேற்ற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டும். தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய வேண்டும். பரிசுத்தமாக வாழ வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பேற்பட்ட ஒரு எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு தாங்கப்பா. சத்திய ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய கற்பனை கைக்குள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும். நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை, மிகுந்த கனி கொடுக்குற வாழ்க்கையாக நாங்கள் மாற வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை பரிபூர்ணமாக நிரப்பின கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறவிடுத்தோம். சிங்காசனத்திலிருந்து பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து, ஆசீர்வாத கதவுகளை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமாக நிரப்புங்க. அவங்களுடைய களஞ்சியம், அவங்களுடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி விடட்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோம் இடம் கொள்ளாமல் போகட்டும். எல்லா குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி ஆசுவீங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசுவீங்க. அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணி ஆசுவீங்க. அவங்க ஜீவனுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து ஆசுவீங்க. உங்க நாமம் மேம்படட்டும். நீதிமான சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்பதை சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசுவீங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எந்த குடும்பத்தில் தாழ்த்துறோங்களோ, சாபம், பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், வறுமை, உபத்திரம் எந்தெந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த எல்லா செத்த கிரியிலும் அழிக்கப்படட்டும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்த முடியும். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நீங்க எங்க கூட 24 மணி நேரம் வரணும்ப்பா. உங்க நாமம் மட்டும் விட்டோம். நீங்க எங்க கரத்தை பிடித்து கொள்ளுங்க. துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கர்த்தரும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 93606418 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.